கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவனாண்டி இவ்வளவு பெரிய பழிய தீர்க்க பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்ச கார்த்தி உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி, இதை பார், இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இல்லை ரேவதிக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், வெட்டி போட்டுருவேங்கிறாங்க கார்த்தி. என்ன நினச்சிட்டு இருக்க, சந்திரா உள்ள தழுந்தும் இல்லாமல் என்னையவே மிரட்டுறியாங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாம், இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிட்டு இருக்கப்பேன்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னடா இது, இவனுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சலா? சந்திரா உள்ள தளர்ந்தம் இல்லாம இப்ப என்னம்மா நம்மளை போட்டு மிரட்டுறான் பாருங்கிறாங்க சிவனாண்டி. விடுமகனை, அவனை பார்த்துக்கலாம். சந்திரா தான் அந்த வீட்டுல இருந்துகிட்டு பழி வாங்குறேன்னு சொல்லியிருக்கல, இவனை சும்மா பழி தீர்க்காம விடக்கூடாதுன்னு சிவனாண்டியை முற்று வேலை ஒரு முடிவோடு போறாங்க. கார்த்தி நேராக போலீஸ் ஸ்டேஷன் வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த பையனோட அட்ரஸ் வேணும்னு கேட்குறாங்க. என்ன சார், அவன் அட்ரஸை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் வெறுத எஃப்ஐஆர் போட்டாச்சுல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்கிறாங்க. யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை வெளியே விட்டுட்டீங்களேங்கிறாங்க. சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, வக்கீல் வந்தார், அவனை ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது எங்களோட கடமை, நாங்கள் செய்ய வேண்டிய டியூட்டி, வேறு வழியே இல்லை சார்ங்கிறாங்க. ஆமாம் சார், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, என் ஒய்ஃபுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதுக்காகவே நான் அவனோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி என் ஒய்ஃபை நான் பாதுகாப்பு பண்ணுமில்ல, நீங்கள் அட்ரஸ் கொடுத்து தான் ஆகணும்னு கார்த்தி கேட்குறாங்க. சரி சார், நான் கொடுக்குறேன், சரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த முருகனோட அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. கார்த்தியும் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கார்த்தி முருகனோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட முருகனை பற்றி விசாரிக்கிறாங்க. அவன் துணி கடைக்கு போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை, வேலை அதிகமாக இருந்தால் இப்படி தான் வரமாட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க, நான் துணி கடையில் போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க. என்ன சார், அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவர் துணி கடைக்கு போய் எனக்கு அவர் பழக்கம், அதான் அவர் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா சார், ஆனால் அவன் வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலையேங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி இவன் இங்கே இல்லைன்னா அப்போ எங்கே இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே ரேவதி ஒரு பேக் ஒன்று கார்த்தி கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க மாமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருங்கிறாங்க. அது எதுக்கு எடுத்து கொடுத்தாருன்னு கேட்குறேங்க கார்த்தி. ஆமாம், நீங்கள் மாமாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை நினச்சி தான் அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் நாளைக்கு ஹோட்டல் திறக்க போகிறாங்கல்ல, அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, எனக்கும் எடுத்துட்டாங்க, உங்களுக்கும் எடுத்திருக்காங்க, நீங்களும் இதை போட்டுட்டு நாளைக்கு ஹோட்டலுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க ரேவதி. அப்படியா, இதெல்லாம் எதுக்கு ரேவதின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் செஞ்சது நினச்சா எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா, மாமாவும் நீங்கள் செஞ்சது நினச்சி தான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பாக மாமா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாங்கிறாங்க ரேவதி. இல்லை, ஏதோ அவருக்குன்னு ஒரு வேலை வேணுமில்ல, அவர் மனசு வந்து இருந்தார், அதனால தான் அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணேங்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட பெருந்தன்மையை காட்டுது தெரியுமா, சித்தி என்னதான் அவங்கள அவ்வளோ மோசமாக பேசினாலும் இன்னைக்கு அவங்கள மறக்க முடியல, இருந்தாலும் நீங்கள் செஞ்ச உதவியை நினச்சி அவர் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருக்காருங்க. அது மட்டுமா சந்தோஷமாக எல்லாத்துக்கும் துணி எடுத்திருக்காங்க, இதை போட்டுட்டு நம்மளும் நேரமே ஹோட்டலுக்கு போகலாம், திருப்பு விழாவில் கலந்துக்கலாங்கிறாங்க ரேவதி. எங்கள் அக்கா ரோஹிணி கர்ப்பமாக இருக்கும்போது இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட நீ தான் ஏதோ சமாளித்து இந்த வீட்டில் அந்த குழந்தைய கலைக்க வேண்டான்னு நீ சொன்ன, அதுக்கப்புறம் அவங்களும் தைரியமாக இருந்துட்டாங்க. சித்தியும் சிவனாண்டியும் சேர்ந்துக்கிட்டு அம்மாவை எப்படியெல்லாம் குழப்பி விட்டாங்க. அந்த குழப்பத்தில் அம்மா குழந்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட அவங்க 2 பேரும் சந்தோஷமே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நீ தான் ஆறுதல் சொல்லி ஓரளவுக்கு இந்த குழந்தைய யாரும் கலைக்கக்கூடாது, இருக்கட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்த. அதை கேட்ட ரோஹிணியும் மாமாவும் இன்னைக்கு வரைக்கும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அவசரப்பட்டு கலைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த குழந்தை கிடச்சிருக்குமா. ஆனால் இப்போ அந்த குழந்தைய நினச்சி குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கோம். மாமாவும் அக்காவும் அந்த குழந்தைனால தான் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொன்றா நல்லது நடக்குதுன்னு அவங்களும் பூரிப்பாக இருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு காரணமே நீ தானே கார்த்திங்கிறாங்க ரேவதி. ரேவதி, இது என்னோட குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன், இது என்னோட கடமை, இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் நான் விட மாட்டேன், அதனால தான் பாதுகாப்பாக இருக்கேங்கிறாங்க. ஆமாம், நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது நினைக்கிற, உன்னோட நல்ல மனசை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. தாத்தா பாட்டி மேலே தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மூலமாக இப்போ உண்மையிலையும் கோவத்தில் இருக்காங்க. ஆனால் அம்மா மட்டும் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்களே. அப்படி ஏதாவது முயற்சி பண்ணினாலாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். எப்போ தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியலையேன்னு ரேவதி வருத்தப்படுறாங்க. அதுக்கு ஒரு நேரம் காலம் நல்ல நாள் வருங்கிறாங்க கார்த்தி. அது எப்போ தான் வரும்? ஆனாலும் அம்மா இப்படி பாட்டியவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் பாட்டி சத்தத்தை பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் சித்தி வேற சும்மா விடுவாங்களா? அவங்களும் அவங்க மாறுறாங்கன்னு பார்த்தா இவங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள குழப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அம்மாவும் திருந்தறதுக்கான சான்ஸே கிடையாதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் நினைக்காத, உண்மை தெரிகிற வரைக்கும் தானே, உண்மை தெரிஞ்சுட்டா எல்லாம் சரியாக போயிடும். அது வரைக்கும் அவங்க அப்படி தான் குழப்பத்தோட எல்லாத்து மேலேயும் கோவத்தையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே நான் சரி பண்ணுறேங்கிறாங்க கார்த்தி. அத்தைக்கு உண்மையை புரிய வச்சு அத்தையோட மனசையும் மாற்றி 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு கோயில் கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேங்கிறாங்க கார்த்தி. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, நம்ம எல்லாருமா கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க ரேவதி.
எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு நீ நல்லா தூங்கு ரேவதி, காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஹோட்டல் திருப்ப விழாவுக்கு போகலாங்கிறாங்க கார்த்தி. கார்த்திக்கு தூக்கமே இல்லாமல் ரேவதிக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, ஏது பிரச்சனை வரப்போதோ, அப்படி எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம காப்பாற்றணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஜேன்னு ஹோட்டல் அப்படியே பிரமாதமாக ஜொலிக்குது. இதை சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடே அப்பா, இது நம்ம மாப்பிள்ளையோட ஹோட்டலா, பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. ஆனால் என்னது பேர், என் பேர் எல்லாம் போட்டிருக்காங்கங்கிறாங்க. ஆமாம், உங்கள் கையால் தான் திறக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அது மட்டும் இல்லை, உங்கள் பேரில் ஹோட்டல் ஆரம்பித்தா நல்லா ஓடும்னு ரேவதி, ரோகிணி எல்லாத்தோட ஆசைங்கிறாங்க மயில்வாகனம். இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி பூரிச்சு போகிறாங்க. என்ன மாப்பிள்ளை, என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு உருவாக்குனது நீங்கள், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கலாம் இல்லைங்கிறாங்க. என்னோட விருப்பமும் இதுதான் அத்தை, உங்கள் பேரில் தான் ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் நானும் ஆசைப்பட்டேன். என்னோட ஆசைப்படி தான் நடந்திருக்குங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாருமே மயில் வாகனத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ காட்டியும் வராங்க. சகல நீ மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கவே முடியாதுங்கிறாங்க. அதையவே சொல்லிட்டு இருக்காதீங்க, நல்லபடியாக ஹோட்டலில் நடத்துகிற வழியை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஹோட்டலுக்குள்ளே வெளியே தான் பிரமாதமாக இருக்குன்னு பார்த்தா உள்ளே வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க ரேவதியும் ரோகிணியும். ஆமாம், எல்லாம் சகலையோட ஏற்பாடுதாங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா பொறாமையில் பொறுமைக்கிட்டு இருக்காங்க. என்னது இப்படியே போய்கிட்டு இருந்தா அக்கா கறி இவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருவா. அது மட்டும் இல்லாமல் ரேவதியும் இந்த கார்த்தி பயிலையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாளே, இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யலான்னு நினச்சி அக்கா அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துருவாளே. இப்படியே விடக்கூடாது, என்ன செய்யலாம், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும், இந்த மயில்வாகனத்தோட ஹோட்டலும் நல்லா ஓடக்கூடாது, ஏதாவது ஒரு வழி பண்ணி கெடுத்தே விடணும் அப்படின்னு சந்திரா ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. மயில்வாகனம் ஆரம்பிச்ச ஹோட்டலை பார்த்து அங்கே ரொம்பவே எல்லாரும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அந்த ஹோட்டலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜன், ரோகிணி, ரேவதி எல்லாருமே பிரமாதமாக அமைஞ்சிருக்குங்கிறாங்க. ரேவதி ஹோட்டலுக்கு வந்திருக்கிற விஷயம் அந்த ரவடிங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரிஞ்சு பின்னாடியே வந்து அங்கே ஓரமாக ஒளிஞ்சிருக்காங்க. ரேவதி எதுக்காவது வெளியே வருவல்ல, அந்த நேரம் பார்த்து அவளை தூக்கிடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் பார்த்து எங்கள் மனசு மாறிடுவாங்களோன்னு நினச்ச சந்திரா, இதை பாருக்கா, இந்த மயில் வாகனம் செய்கிறதையெல்லாம் நினச்சி நீ ரொம்பவே குளிர்ந்து போயிடாத. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான் இந்த மயில் வாகனத்தையே கெடுத்திருக்காங்க்கா. இதெல்லாம் எதுக்கு அவன் செஞ்சான்னு நினைக்கிறேன். அவன் ரேவதி கூட வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான். எல்லார் மனசையும் மாற்ற பார்க்குறாக்கா. நீ கொஞ்சம் கூட இதில் இருந்து தளர்ந்து வந்துடாத. எக்காந்து கொண்டு ரேவதியும் அந்த டிரைவர் பையனையும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினச்சிடாத. அவன் செய்கிறதெல்லாம் நல்ல காரியம்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் பெரிய தப்புக்கா, நீ மட்டும் முட்டாள்தனமாக அவனை நம்பிடாதேங்கிறாங்க. சரி சரி, பேசாமல் வாயை முடிக்கிட்டு உட்காந்துரு சந்திரா, என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்க்கலாம். என்ன இருந்தாலும் பெரிய மாப்பிள்ள தானே ஹோட்டல் திறந்திருக்காரு, இதில் நம்மளுக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க. ஆமாம்மா, சந்தோஷம் தான். அப்படின்னா வெறுப்பா மயில் வாகனத்தை அப்படி வரைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்திரா. சின்னத்தை ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு மயில் வாகனமும் திரும்பி பார்க்குறாங்க. எப்படியாவது உனக்கு ரெண்டு பேர்ட்டையுமே வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சேன். இப்போ என்னடானா இப்படி தகுதியான ஒரு அந்தஸ்தான ஒரு வேலையை பார்த்துட்டு பொறுப்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களே, இவனுங்களை என்னதான் பண்ணுறது, நம்மளால எதையுமே ஒன்றும் பண்ண முடியல, கெடுக்கவும் முடியல, இவனுங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டவும் முடியல. பத்தாததுக்கு அக்கா காரி முன்னாடி வந்து உட்காந்து இந்த ஹோட்டலை திறக்கிறேன்னு திறந்து வச்சிருக்கா. அது மட்டுமா, இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ தெரியலையே. சிவனண்டியும் நாமளும் போட்ட திட்டம் எதுவுமே நடக்காது போல இருக்கு. எப்படியாவது இதை களைச்சி விட்டே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க சந்திரா. இது தெரியாத சாமுண்டீஸ்வரி தான் மருமக அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடவும் பூரிப்போடவும் இவ்வளோ பிரமாண்டமான ஒரு ஹோட்டலை அமைச்சிருக்காங்க. இவங்க தொழிலில் ஓஹோன்னு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி, கார்த்தி, ராஜராஜன் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆஹா, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதே மாதிரி டேஸ்ட்டாக எப்போவும் நீங்கள் கொடுக்கணும், இதிலேருந்து தரத்தில் குறைச்சிடாதீங்கிறாங்க ரேவதி. அட என்னம்மா, நீங்கள் எல்லோரும் வரணுமில்ல, அதுக்காக நல்ல சாப்பாடு தான் கொடுக்க போகிறோங்கிறாங்க. அப்போ சுவாதி சொல்கிறாங்க, அப்படின்னா டெய்லி நான் இங்கே வந்து சாப்பிட்டு போவேங்கிறாங்க. ஆமாம்மா, சாப்பிடு சுவாதி, ஆனால் பில்லு மட்டும் கரெக்டாக கட்டிட்டு போ அப்படின்னு காமெடி பண்ணி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, நீங்கள் போய் கல்லாவில் உட்காருங்க, அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி நீங்கள், அந்த இடத்துல உட்கார வச்சு பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோங்கிறாங்க ராஜராஜன். மயில் வாகனம் கல்லால் உட்காந்துருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அவங்க கையால் பணத்தை கொண்டு போய் கல்லாப்பெட்டியில் வைக்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டதுக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். ஐயோ மாப்பிள்ளை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, சாப்பிட்டதுக்கு ஒன்று நாங்கள் பணம் கொடுக்கல. எப்போவுமே கல்லாவில் நம்ம ஈஸ்வரி கையால் பணத்தை வச்சா அந்த தொழில் ஓஹோன்னு பெருகும் தெரியுமாங்கிறாங்க ராஜராஜன். ஓ அப்படியா, சரி சரி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷமாக, மாப்பிள்ளை இந்த தொழிலில் நீங்கள் மேலும் மேலும் முன்னேறணும், நிறைய ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இந்த குழந்தை வரப்போகிற நேரம் தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியை சந்தோஷப்படுத்துகிறாங்க ரேவதி. அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன், என் குழந்தை வர நேரம் எங்களுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்போ ரேவதிக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு டவர் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரபடிங்க, ஆஹா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த ரேவதி தனியாக வந்துட்டா, இனி சிக்க போகிறா அப்படின்னு நினச்சி அவங்களும் இவங்களை கடத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாத ரேவதி அப்படி ஓரமாக போய் போய் நின்றுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது சௌகரியமாக போயிடுது. அழகாக ரேவதியை தூக்கிட்டு போயிடுறாங்க.
ரேவதிக்கு பைக் கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. மேடம், நிறைய பைக் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலரையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இப்போவே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இந்த 2 ரவுடிகளும் காத்திருந்தவங்க, ஆஹா ரேவதி வெளியே போக போகிறா, இது நம்மளுக்கு நல்ல சான்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரேவதி ரோஹிணிகிட்ட போய் அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இப்படி வாக்கா பைக் வந்துருச்சுன்னு பைக் ஷோரூமில் வந்து கூப்பிட்ருக்காங்க. நான் போய் பைக் செலக்ட் பண்ணி நான் ஆர்டர் பண்ணி அதை பில் கட்டிட்டு வந்துடுறேன்க்கா. நானா கார்த்திக்கு தெரிய வேண்டாங்கிறாங்க. சரி ரேவதி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வேணா நானும் கூட வரட்டுமாங்கிறாங்க. இல்லைக்கா இன்னைக்கு தானே நீங்கள் ஹோட்டல் திறந்திருக்கீங்க, இதை நீங்கள் கவனிங்க, நான் போய் பைக்கை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம சர்ப்ரைஸாக கார்த்திக்கு கொடுத்துக்கலாங்கிறாங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ரோஹிணி. ரேவதி தனியாக வரதை பயன்படுத்திக்கிட்டு அந்த 2 ரவுடிங்களும் ரேவதி எங்கே போகிறாங்கன்னு வாட்ச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ரேவதி ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த பைக் ஷோரூமுக்கு போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே போன 2 ரவுடிகளும் இன்னைக்கு அவளை விடக்கூடாது, போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வெறியோட கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ரேவதி இவங்க கிட்ட சிக்கருக்கு முன்னாடியே கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் கார்த்தி பறந்தடிச்சு ஓடி வந்ததும் இந்த 2 ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ரேவதியை பத்திரமா காப்பாற்றி கூட்டிட்டு போறாங்க. ஆனா ரேவதி சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு வச்சிருந்தா அந்த வண்டி இப்போ கார்த்தி ரேவதி கிட்ட விசாரிக்கும் போது உண்மை தெரிஞ்சிருது. ரேவதி இதுக்காக நீ தனியா வரணுமா என்ன, பைக் என்ன நான் ஓட்டாமலா இருக்கேன், பைக்கை பற்றியெல்லாம் நீ ஏன் கவலைப்பட்ட இப்படியெல்லாம் சொல்லும்போது அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்லை நீ இது வரைக்கும் பைக் ஓட்டி நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேங்கிறாங்க.